மீனா அவங்க அப்பாவை கும்பிடுறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் செய்யறது சரியா தப்பான்னு தெரியலப்பா. என் புருஷனை நான் தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் சாமியா இருந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். மீனா வேண்டிக்கிட்டு இருக்கப்ப சாமியே ஐயப்பான்னு சவுண்டு கேக்குது. மீனா திரும்பி பாக்குறாங்க. முத்து மீனாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. சந்திரா கிட்ட சொல்றாரு, நீங்க தான்மா பூஜையை ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. எங்க கார் ஷெட்ல தான் பூஜைன்னு சொல்றாங்க. சந்திரா நான் வர்றேன்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்ப அண்ணாமலைய பாக்குறாரு. அண்ணாமலை கேக்குறாரு, என்ன முத்து, மாலை போட்டியா? முத்து சொல்றாரு, அப்பா என்னைய தேடிட்டு இங்க வந்துட்டீங்களா? முத்து, உன்னைய தேடிக்கிட்டு நான் எதுக்குடா இங்க வரப்போறேன்? மருமகளை தான் பார்க்க வந்தேன்டா. முத்துவோட ஃப்ரெண்டு கேக்குறாரு, சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்தீங்களாப்பா? முத்து சொல்றாரு, என்னப்பா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா மாலை போட்டிருக்க மாட்டேன்ல. அண்ணாமலை சொல்றாரு, மாலை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சாமி. எங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிறோம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது சாமி. பா பூஜைக்கு கூப்பிடலான்னு வந்தோம்ப்பா. என்ன சிறப்பா முடிஞ்சுச்சா? சிறப்பா முடிஞ்சுச்சுப்பா. மீனா போங்க, வர்றோம்ப்பா. அண்ணாமலை மீனா வீட்டுக்கு வர்றாங்க. சத்யாவும் சந்திராவும் அண்ணாமலைய உட்கார சொல்றாங்க. சந்திரா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு, மீனா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சந்திராவும் சத்யாவும் துணியை எடுக்க போறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, மீனா யோசிச்சு பார்த்தேன். முத்து குடிக்கிறதுனால உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான். நீ அந்த காரணத்துக்காண்டி வீட்டை விட்டு வந்திருக்க மாட்ட. இல்ல உண்மை இல்லையோன்னு தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நீ என் மருமகளா நினைச்சிருந்தா நீ சொல்றதெல்லாம் நம்பியிருப்பேம்மா. ஆனா எப்பையும் என் பொண்ணாதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு மனசு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காரணத்துக்காண்டி நீ வீட்டை விட்டு வர்றவ கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுமா? மீனா, உங்க அப்பா கடைசியா என் கைய பிடிச்சு உன் பேரு தான் சொன்னாரு. அன்னையில இருந்து உன்னோட பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். உங்க அப்பாவா நினைச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியா? மீனா சொல்ல போகும்போது ரோகிணி சொன்னது மீனாவுக்கு ஞாபகம் வருது. நான் இங்க வந்ததுக்கு உண்டான காரணம் அவர் குடிக்கிறதுனாலதான். எல்லாரும் இது ஒரு காரணமான்னு கேக்குறாங்க. அவர் குடிக்கிறதுனால அவர் உடம்பு தானே கெட்டு போகுது. இப்படியே விட்டா இந்த பழக்கத்தை என்னைக்குமே அவர் விடமாட்டாரு. அதனாலதான் மாமா அவருக்கு புரிய வைக்கணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஏன்னா அப்படின்னா வேற எந்த காரணமும் இல்லையாமா? இல்ல மாமா. அண்ணாமலை எந்திரிச்சு சொல்றாரு, நீ பொய் சொல்ற பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு தவிக்கிறன்னு நல்லா புரியுது. அவன் குடிக்கிறது மாத்திரம்தான் காரணமா இருந்தா அவன் மாறினத்துக்கு தான் இந்த மாலைய போட்டிருக்கான். இதுதான் சாட்சி. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வீட்டுக்கு வா சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பி போறாரு. ரோகிணி மீனாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. மீனாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா ரோகிணி கிட்ட சரமாரியா கேள்வியை எழுப்புறாங்க. ரோகிணி சொல்றாங்க, ஒருவேளை மீனா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது மூலியமா வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்னு தான் உங்களை வர சொன்னேன். சொல்றாங்க, உண்மை எந்த பக்கத்துல வரும் அந்த பக்கத்துல மூடி மறைக்கலான்னு தான் ரோகிணி நீ யோசிக்கிறல்ல. என் அம்மாவையும் தங்கச்சியையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கேன். உங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல. அப்படின்னா உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லல இல்ல? ரோகிணி, நான் இப்பயும் சொல்றேன், எல்லா உண்மையும் வீட்டுல சொல்லிருங்க. எப்படி மீனா, ஆன்டி என்ன எப்படி ஏத்துப்பாங்க? ரோகிணி, நீ அத்தைய மாத்திரம்தான் யோசிக்கிற. மாமா ரொம்ப நல்ல மனுஷன், உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க மாட்டாரு. இல்ல மீனா, மனோஜ் ஆன்டி பேச்சதான் கேட்பாரு. ரோகிணி, நீ விளையாடுற விளையாட்டோட விபரீதம் உனக்கு இன்னும் புரியல. இப்ப அதுல என்னையும் இழுத்து விட்டுட்ட. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படியாவது என்னை இதுல இருந்து வெளியே கொண்டுட்டு வந்துருன்னு தான். என் புருஷனும் என்னால ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியல. மீனா, எனக்காண்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் உண்மையை சொல்லுவேன் மீனா. ரோகிணி, இப்ப எங்க அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லலைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நான் கிளம்புறேன். மீனாவும் ரோகிணியும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்புறாங்க. சந்திப்போம்.